எக்ஸாம்பிள் 1.13 ரெடியூஸ் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ரோ எக்கிலான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரோ எக்கிலான் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா மெயின் டயகனல் இருக்கு இல்லையா, அந்த நடுவுல அந்த டயகனலுக்கு கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஜீரோவா மாத்தணும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு. அதுதான் என்ன சொல்றாங்க, ரோ எக்கிலான் ஃபார்ம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா மேட்ரிக்ஸ், அதை ஏன்னு எடுத்துக்கணும். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 minus 1 2 minus 6 2 4 minus 3 1 2. ஓகேவா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன இதுல ஆபரேஷன் பண்றோமோ அது வந்து இந்த இம்ப்ளைஸ் அப்படின்னு போட்டு அந்த ஆரோல நம்ம என்ன செய்யணும், என்ன ஆபரேஷன் இந்த மேட்ரிக்ஸ்ல செய்யறோம் அப்படிங்கறத இதுல எழுதணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு இதையா என்ன செய்யணும், எந்தெந்த எலமெண்ட்டை வந்து என்ன ரெடியூஸ் பண்ணி அடிஷனோ இல்ல சப்ராக்ஷனோ மல்டிபிளிகேஷனோ என்ன பண்ண இந்த இடத்துல உள்ள எலமெண்ட்ஸ் ஜீரோ ஆகுதுன்னு பார்த்து அந்த ஆபரேஷனை இதுல நம்ம எழுத போறோம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோ ஆக்கணும், இது 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 இந்த 3 எலமெண்ட்டையும் நம்ம ஜீரோ ஆக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எல்லாம் ஜீரோ ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் என்ன செய்யலாம், இந்த 2 எலமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோ ஆக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அதுல எதுவுமே செய்ய தேவையில்லை, அதாவது அப்படியே இருக்கட்டும். இந்த தேர்ட் ரோல இருக்கு இல்லையா, அந்த தேர்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் அடிஷன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்த 3 minus 3 இருக்கு இல்லையா, அது ஜீரோன்னு ஆயிடும். அப்ப இந்த ரோ 3ல உள்ள இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஜீரோ ஆயிடும். அப்ப என்ன செஞ்சிருக்கலாம், நம்ம R3 implies R3 plus R1. ஒரே நேரத்துல என்னது, 2 ரோக்குள்ள ஆபரேஷனையும் ஒரே நேரத்திலேயே நம்ம செய்ய முடியும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இங்க R2ன்னு இருக்கு இல்லையா, R2ல -6ன்னு இருக்கு. இப்ப இதோட ஒரு +6 கூட்டினாதான் என்னது, இந்த எலமெண்ட் ஜீரோ ஆகும். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் என்ன ஆபரேஷன் பண்ணா இந்த எலமெண்ட் ஜீரோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை 3 into 2ன்னு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆகும், 3 2s are 6, இது -6. அப்ப 6 -6ங்கிறது ஜீரோ ஆயிடும். சோ அப்ப R2ல நீங்க என்ன ஆபரேஷன் பண்றீங்க, R2 implies R2 அப்படியேதான் இருக்கு பிளஸ் 2 times R1. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சஸும் இல்ல, அதனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் ரோல என்ன செய்றீங்க, R2 plus 2R1. டைரக்டா உங்களுக்கு போட தெரியலன்னா என்ன செஞ்சுக்கலாம், நீங்க ஃபர்ஸ்ட் ரோ இந்த செகண்ட் ரோவை அதுதானே முதல்ல இருக்கு, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கிங்க. அடுத்தது என்ன செய்ய போறீங்க, 2 times R1. இந்த ரோ 1 இருக்கு இல்லையா, அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிங்க. அப்ப என்ன ஆகும், 3 2s are 6 -1 into 2ங்கும் போது -2 2 into 2 4. ஓகேவா? இது எல்லாத்தையுமே நீங்க அடிஷன் பண்ண போறீங்க. இது எல்லாமே கேன்சல் ஆகி என்ன ஆக போகுது, 0ன்னு ஆக போகுது. இது மட்டும் என்ன ஆயிடும், 8ன்னு ஆயிடும். ஓகேவா? இதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து இங்க எழுதிக்க வேண்டியதுதான், 0 0 8. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ரோ 3யையும் ரோ 1யையும் ஆட் பண்ணி என்ன செய்ய போறோம், R3ல எழுத போறோம். இது ஜஸ்ட் அடிஷன் தானே, அதை அப்படியே பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் அதுல சைட்ல போட்டு கூட போடலாம், தப்பு இல்லைன்னா. -3 + 3 ஆட் பண்ணும்போது 0 கிடைக்குது. 1யையும் -1யையும் ஆட் பண்ணும்போது 0 கிடைக்குது. 2யையும் 2யையும் ஆட் பண்ணும்போது 4 கிடைக்குது. ஓகேவா? இங்க நம்மளுக்கு இப்ப ரோ எக்கிலான் ஃபார்ம் கிடைச்சிருச்சு. ஃபர்தரா இன்னும் ரெடியூஸ் பண்ணி ஏதாவது ரோஸை 0 ஆக்க முடியும்னா அதையும் நம்ம என்ன செய்யலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த டயகனல்ல இந்த செகண்ட் எலமெண்டே 0 ஆயிடுச்சு இல்லையா, இது மாதிரி 0 ஆகும்போது இந்த எலமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டயகனல்ல கடைசி எலமெண்ட், அதாவது ரோ 3ல உள்ள கடைசி எலமெண்ட்டையும் நம்ம என்னதான் செய்ய ட்ரை பண்ணணும், 0 ஆக்க தான் ட்ரை பண்ணணும். ஓகேவா? அதனால நம்ம என்ன செய்ய போறேன், இதுல வந்து பாருங்க, இதோட ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம ஆபரேஷன் பண்ணோம்னு வச்சுங்களேன், 2 2s are 4ன்னு மைனஸ் பண்ணா, ஆனா இந்த எலமெண்ட்லாம் என்ன ஆயிடும், எகைன் நான் ஜீரோவா மாறிடும். அதனால என்ன செய்யக்கூடாது, இந்த ரோ 3ய ரோ 1ஓட திருப்பி ஆபரேட் பண்ணக்கூடாது. ரோ 3ய என்ன செய்யலாம், ரோ 2ஓட ஆபரேட் பண்ணலாம். ஏன்னா இங்கே 2 இடத்துலயுமே 0 இருக்கு இல்லையா, அதனால இதை மைனஸோ அடிஷனோ சப்ராக்ஷன் என்ன பண்ணாலும் இந்த எலமெண்ட் என்ன ஆக போகுது இல்ல, நான் ஜீரோவா மாற போறது கிடையாது. அதனால நம்ம என்ன செய்யறோம், இந்த 2 ரோஸ் எல்லாம் எடுத்துட்டு என்ன செய்ய போறோம், ஆபரேட் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப R3 implies R3 மைனஸ் அப்படின்னு போட்டு 1/2ன்னு போடலாம். இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 2 times R3 minus R2ன்னு போட்டுக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். இதை ஹாஃபா மல்டிப்ளை பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றாலும் ஒண்ணுதான், இல்ல இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 மைனஸ் பண்றதும் ஒண்ணுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சஸும் இல்ல, 3 -1 2 அப்படியே இருக்க போகுது. செகண்ட் ரோலையும் ஒரு சேஞ்சஸும் இல்ல, அதுவும் அப்படியே தான் இருக்க போகுது. தேர்ட் ரோ மட்டும் என்ன ஆக போகுது, இது ரெண்டுத்தையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது இது எல்லாமே என்ன ஆயிடுது, 0ன்னு ஆயிடுது. ஓகேவா? இப்ப இட் இஸ் இன் ரோ எக்கிலான் ஃபார்ம் அப்படின்னு எழுத வேண்டியதான். இட் இஸ் இன் ரோ
echelon form.